ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் லிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் லிங்க் நேம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேரட். இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, விட்ரால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நமக்கு வந்து சைனப் ப்ராசஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி சைனப் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லா வெப்சைட் லிங்க்லேயுமே இது வரைக்கும் நம்ம போட்ட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபைனலாக இங்கே ஒரு சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபிக்கு வெரிஃபிகேஷன் வரும். அந்த நம்பரை தூக்கி இதில் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணிட்டு உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளிக் டு ஜாயின் அண்ட் கிளைம் 50 கேஷ் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஜாயின் ஆனோம் அப்படின்னா இந்த டெலகிராம் லிங்க் ஜாயின் ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 ருபீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட கரண்ட் பேலன்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரேட் பாஸ்வேர்டுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. நான் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வந்து விட்ரால் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு நம்ம வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணால் தான் நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து செக்யூர்டாக அந்த அமௌண்ட் வந்து சேரும். ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த வெப்சைட் லிங்க்லாம் இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பாஸ்வேர்டு மாதிரி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் டிஃபராக இருக்கணும். ஸோ நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் விட்ரால் பண்ணுறப்ப இது வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எந்த பேக்கேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நமக்கு வந்து இங்கே ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்து ஒரு ஹார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் நமக்கு வந்து இதில் ரீஃபில்டாக நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. மோஸ்ட்டாக யூஸ்வலாக எல்லா வெப்சைட் லிங்க்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட் லிங்க்லேயுமே வந்து சொல்கிறது தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனு, அப்புறம் வந்து சூப்பர், அப்புறம் வந்து டெவலப்னு சொல்லி ஒரு 3 இதாக பிரிச்சுட்டாங்க நமக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு பேக்கேஜும் நமக்கு வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 580 ருபீஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 261 ருபீஸ் வந்து நமக்கு வந்து இன்கம்மாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொட்டீனாக பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங் டேஸ் 53 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 261 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டே பை டேவாக வந்து 53 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் 13,833 ருபீஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து விட்ரால் பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து அப்போ தான் விட்ரால் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து குறிப்பிட்ட மேக்ஸிமம் விட்ரால் அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணாலே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 200 ருபீஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்துருச்சா நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணி. ஸோ அந்த ப்ராசஸ் நான் எப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜ் தான் பை பண்ணுமா அப்படின்றது இல்லை. நமக்கு வந்து எந்த ஆப் ப்ரிஃபராக இருந்தாலும் நம்ம பை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பேக்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 580 ருபீஸ் வந்து காம்பேக்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ இல்லை ப்ரோ இதை விட நமக்கு வந்து காம்பேக்டான ப்ரைஸ் இருக்கா? இருக்குது. இந்த சூப்பர்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் வந்து 300 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு நமக்கு வந்து இதுக்கு பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 53 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. 1 டேக்கு வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட 150 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம்.
அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜில் இந்த சூப்பர்ன்ற இதில் வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ₹300 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏர்னிங் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க 1 டேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ₹300 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ₹150 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ₹450 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அதை. இது ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து ரொட்டீனாக வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை பை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு ₹450 வந்து இருக்கும்ல, அதோட இந்த அமௌண்ட் ரீச் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரீச் பண்ண அமௌண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னும் ₹130, அதாவது $450 நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் 130 வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ₹580 வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த பேக்கேஜ் பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேக்கேஜ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பர் டேக்கு வந்து 261 வந்து 53 டேஸ் வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அப்போ தான் வித்ட்ரால் பண்ணுறதுன்னு இல்லை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உடனே கூட நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப் வச்சு தான் இங்கே வந்து ரொட்டீன் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் இதோடய நிறுத்திடுவாங்க அப்படின்னா, அதை வச்சு இந்த அமௌண்ட்டை வந்து இதை வச்சு நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை பை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் எனி கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டெபாசிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ₹50 நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அது சொல்ல மறந்துட்டேன். ₹50 ஆல்ரெடி, ஏன்னா அந்த டெலகிராமில் நீங்கள் இந்த இது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹50 வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, உங்கள் கரண்ட் பேலன்ஸில் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டும் நீங்கள் வச்சுருக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இந்த பேக்கேஜ் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது நான் அந்த கால்குலேஷன் சொன்னேன்ல, அது நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ₹300 கொடுத்து அந்த பேக்கேஜ் பை பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 300 என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு இன்டேரக்டாக ஒரு க்ரோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து இப்போ ஃபோன்பே, பேடிஎம்ன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபோன்பேயில் வந்து இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் வந்து நான் பை பண்ணிடுவேன். இப்போது ஸோ பை ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் நமக்கு வந்து அது வந்து கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட்டை. இந்த ₹300 வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த பேக்கேஜை போய் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளே போய் இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து பை ஆயிரும். ஸோ பை ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படி இல்லைனா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் வந்துடும். ஸோ அந்த வாட்டி நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜ்லேயே, இந்த டெபாசிட் பக்கத்துலேயே. அது வித்ட்ரால் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு, இப்போ ₹300 அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிட்டு இந்த டேட் பாஸ்வேர்டையும் செட் பண்ணிட்டு நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துட்டாங்க மினிமம் ₹200 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரால் அமௌண்ட் பண்ணிக்கலாம். பர் டேக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வித்ட்ரால் தான், சிங்கிள் வித்ட்ரால் தான் பண்ண முடியும், அதுவும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வித்ட்ராலுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5% டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மை கார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஆட் பேங்க் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக எல்லா இதுலையுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளோட ஐபிசி கோடு, நம்மளோட கார்டு ஹோல்டர் நேமு, அதோட அந்த பேங்க் நேமு, அக்கௌண்ட் நேமு, நம்பரு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் வந்து டேட் பாஸ்வேர்ட் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணோம்ல அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வித்ட்ரால் ப்ராசஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொன்னல அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோதான்.
ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் லிங்க் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெப்சைட் லிங்க்கில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.